என்ன இருந்தால் படத்துக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கும் இப்போது டிடி ஷோவில் வரப்போகிறோம். ஸோ கேள்விகள்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். பார்ப்போம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு. ரெடி. ஷோவில் வந்து திடீர்னு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய மெமரிஸ் எனக்கு வந்து டக்குன்னு கொண்டு வந்துச்சு. ஐ டோன்ட் நோ எப்படி இவங்க கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. எம்ஜிஆர் சாரோட நிறைய மொமெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் டு தெம் ஃபார் ரிஃப்ரெஷிங் மை மெமரிஸ். காஃபி வித் டிடி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு கேஷுவலான சேட்டாக தான் இருந்துச்சு. நான் ஏதோ பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஏதோ கஷ்டமான கொஸ்டின்ஸ் எதாவது கேட்க போகிறாங்க. பட் ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. பட் ஜாலியாக பட் நிறைய மாட்டி விட்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் என்ன சொல்கிறது எனக்கே தெரியல. பட் ரியலி என்ஜாய் த ஷோ. ஸோ மறக்காமல் சண்டே பாருங்கள். நாங்கள் காஃபி வித் டிடியில் நாங்கள் வரோம். நானும் கௌதம் சாரும். ராகவா லாரன்ஸ் தற்போது முனி படத்தின் 3ஆம் பாகமான கங்கா படத்தை இயக்கி வருகிறார். கங்கா படம் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு கிளைமேக்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து இந்த 5ஆம் தேதியிலேருந்து ஒரு 20 days எடுக்கிறோம். அது எடுத்தால் இந்த படம் முடிஞ்சிடும். கங்கா படம் லேட் ஆனதுக்கு காரணம் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஏன்னா இந்த ஸ்பைனல் கார்டில் கொஞ்சம் அடிப்பட்டதால் 5 months டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லி சரியாக இப்போ நல்லா வந்திருக்கு படம். ஸோ லேட் ஆனதுக்கு காரணம் என்னுடைய உடம்பு சரியில்லாமல் போனது தான். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் ஒரே ஒரு சாங் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது இந்த மாதத்தில் முடிஞ்சிடும் அந்த படம். காஞ்சனா வந்து எவ்வளோ பயமுறுத்தணுமோ, எவ்வளோ காமெடியாக இருந்ததோ, ஒரு பேய் படத்தில் வந்து காமெடி மிக்ஸ் பண்ணி அதுலேயும் ஒரு மெசேஜ் வந்து சரத்குமார் சார் வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி கங்காலேயும் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். அதை விட காமெடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து காத்த போல வராடா, சதுக்கு போட்டு அடிக்க வராடா, ஆணு பண்ணோ கலந்து வராடா, பிரிச்சு மேக எழுந்து வராடா. இந்த படத்தை தொடர்ந்து புதிய படம் ஒன்றை இயக்கவிருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு ஒரு டிக்கெட்ல 2 சினிமா என்று பெயரிட்டுள்ளார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது சும்மா தான் இருந்தேன். சும்மா இருக்கும்போது தான் என்ன திங்க் பண்ண தோணும். சரி அடுத்தது என்ன பண்ணலாம், கங்காவுக்கு அப்புறம் நம்ம என்ன படம் பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஐடியா ஒன்று வந்தது. அது ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே 6 மாதமாக இருந்திருந்து இப்போது சரி கொஞ்சம் பயமாக கூட இருந்தது. சரி இது பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு. சரி புது விஷயத்தை வந்து எப்போது ட்ரை பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ நான் படம் அனௌன்ஸ் பண்ணுற படம் பேர் வந்து ஒரு டிக்கெட்டில் 2 சினிமா. படம் பேர் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஒரு டிக்கெட்டில் 2 சினிமா. ஒரு படம் பேர் கிழவன், இன்னொரு படம் பேர் கருப்பு துரை. ஒரு படத்தில் லட்சுமி ராய் ஹீரோயின், இன்னொரு படத்தில் ஆண்ட்ரியா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். காஞ்சனாக்கு அப்புறம் இது என்னோட அடுத்த படம். ஒரு டிக்கெட்டில் 2 சினிமா. இதே ஒரு கான்செப்ட் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு சொல்லும் போது திடீர்னு எல்லாமே லாஸ்ட் மினிட் தான் ஆகும். இவர் கூட எப்பவும் பண்ணும்போது திடீர்னு எனக்கு கூப்பிட்டுவாங்க. திடீர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, திடீர்னு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. காஞ்சனாவும் அப்படி தான் எனக்கு நடந்தது. அவர் ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டியிலே தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இது இப்படி அப்படி அப்படியான சொல்லிட்டு நேத்தி சொல்லும் போதே ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நரேஷன் சொல்லும் போதே நிறைய ஒரு இம்ப்ரூவைசேஷன் இருக்கும். இல்லை இது இப்படி இருக்கும் அது இப்படி. இந்த படத்தில் வந்து கான்செப்டே அது ஒரு எனக்கு பிடிச்சது. ஒரு டிக்கெட்டில் 2 சினிமா. ஸோ ஒரு டிக்கெட்டில் நீங்கள் ஆக்சுவலி 2 சினிமா பார்க்கலாம். பணம் வேற வசூலாயிடும். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலன்னா அந்த படம் பிடிக்கும். ஸோ அது ஒரு சேஃப் ஜோன்.